வணக்க மக்களே, இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட்லி ரைவல்ரியோடைய எபிசோட் 5க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஓர பேசாமல் வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோடோடைய பிகினிங்லேயே ஒரு வாய்ஸ் ஓவர்லேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த வாய்ஸ் ஓவரை நம்மக்கிட்ட கடத்துறது லீஜய் தான். அந்த வாய்ஸ் ஓவரில் இந்தமாரி ஹிஸ்டாரிக்கல் பீரியடை காமிக்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் இந்தமாரி பெண்களை மற்றவங்க செக்ஷுவல் ஐட்டமாக தான் பார்ப்பாங்க. அதில் இந்தமாரி செக்ஸ்க்காக தான் எல்லா பெண்களையும் சூஸ் பண்ணுறாங்க. அதில் கிங் அவருக்கேற்ற ஒரு பெண்ணை சூஸ் பண்ண அந்த பெண்ணோட அவர் அன்றைக்கி ராத்திரியே ஒன்றா இருப்பார். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தரும். இருந்தாலும் இந்த பக்கம் என்னால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, அது மேஷ் ஷூட் தான். மற்றவங்க இந்தமாரி ஒருத்தர் கூட ஃபிசிக்கலாக ஒன்றா இருக்கும்போது அதை பார்த்து மற்றவங்க மேஷ் ஷூட் பண்ணுறாங்க. அது ஏன்ற ரீசனை என்னால் புரிஞ்சிக்க முடியலன்ற மாரி இவங்க சொல்ல, அப்படியே நமக்கு ஜாங்கோடைய கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜாங் வந்து லைஃப்க்கான ப்ரெஷியஸை இந்தமாரி அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. உண்மையாலுமே லைஃப்க்கான ஒரு அர்த்தத்தை ஜாங் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஜாங் ஒரு எண்ணம் இருக்குது, லைஃப்க்கான ப்ரெஷியஸ் செக்ஸ்லையும் வரும்னு கூடிய எண்ணம் தான் ஜாங்க் இருக்குது. ஜாங் ட்ரெயினில் போகும்போது அந்த இடத்துல சில பசங்களை பார்ப்பாங்க. ட்ரெயின் ஆடி இருந்தானே போகும், அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகிற மாதிரி இருக்குது எல்லா பசங்களையும் பார்த்து. நெக்ஸ்ட் தான் ஜாங் அவங்க வீட்டுக்கு வந்து இந்தமாரி 18+ வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணி அது கீழே வர அந்த சில கமெண்ட்லாம் படிக்கிறாங்க. அதெல்லாம் என்னால் இங்கே மென்ஷன் பண்ண முடியாது. அந்தமாரி ஃபஸ்ட்டு கிஸ் எப்படி இருக்கும், அது எவ்வளோ சுகமாக இருக்கும், அப்படி இப்படின்லாம் அவங்க கமெண்ட் அடிச்சுன்னு இருக்காங்க. அந்த கமெண்ட்டெல்லாம் ஜாங் பார்த்து ஒரு மாதிரி அவங்களுமே அது எப்படி இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. முக்கியமாக ஜாங் ஃபஸ்ட்டு கிஸ் எப்படி இருக்கணும்னு அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஜாங்கோடைய சின்ன வயசில் ஜாங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. போகும்போது பக்கத்தில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்க்கும் ஜாங்க்கும் இந்த பக்கம் செட்டே ஆகலை. அவங்க 2 பேருக்கு அடிக்கடிக்கு சண்டை ஏற்பட, அதுபடி ஒரு சமயத்தில் பெயிண்டிங் கிளாஸில் சண்டை ஏற்படுது அவங்க 2 பேருக்கும். அதில் இந்த பக்கம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டு அந்த இடத்த விட்டு ஜாங் எப்படியோ வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதில் அவங்களுமே ஸ்கூலை விட்டு வெளியே போகும்போது ஜாங்க்கு மிடில் ஃபிங்கர் காமிச்சிட்டு போக, அப்படியே அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் போய் அந்த இடத்துக்கு லீஜய் வராங்க. லீஜய் தான் இப்போதைக்கு அந்த கிளாஸ்லேயே ரொம்பவே அழகானவங்க. எல்லா பசங்களுடைய அட்ராக்ஷனும் இந்த பக்கம் லீஜய் மேலே திரும்ப அதை பார்த்தோன்னே ஜாங்குக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது, பொசசிவ் ஆகுதுன்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் ஜாங்கோடைய பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் உட்காருவான். அந்த பையன் நம்ம டின்னருக்கு போகலாமான்ற மாதிரி சொல்ல, அதால் சரின்ற மாரி இவங்களும் சாப்பிட போகிறாங்க. போகும்போது லீஜையுமே கூட்டின்னு தான் ஜாங் போகிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது பாதி தூரத்தில் லீஜை போயிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஜாங்கோ அந்த பையனை நடந்து வரும்போது ஜாங் அந்த பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கும்போது அந்த பையன் ஜாங்கோடைய தலையிலே இடி விழுற மாரி ஒரு பதில் சொல்ல, எனக்கு லீஜை பிடிச்சிருக்கு, லீஜையுடைய அந்த ஃபோன் நம்பரை உன்னால் தர முடியுமா, அவள் கான்டாக்டை தர முடியுமான்னு கேட்க, இதை கேட்டவொடனே ஜாங்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அதால் ஜாங் பெருசாக எதுவும் பேசாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த பையன் நமக்கு ட்ரை பண்ணுறான்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் லீஜையினால் இவங்கக்கிட்ட யாருமே நெருங்கிறது கிடையாது. ஏன்னா லீஜை பக்கத்தில் இருக்கும்போது லீஜை தான் ரொம்பவே அழகாக இருக்கான்னு சொல்லலாம். இதால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்க்கு லீஜை மேலே ஒரு சின்ன பொறாமை ஏற்படுது. அதான் லீஜையோட நம்ம ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு ஸ்டடீஸில் ஃபஸ்ட்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஏகப்பட்ட விஷயங்களை ஃபஸ்ட்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே லீஜை நம்ம ஜாங்கை அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதால் அதை பார்த்து அடிக்கடிக்கு ஜாங்க்கு கோபமாகும். அதே சமயத்தில் ஜாங் ஒரு 18+ வெப்சைட் பார்த்துருந்தாங்க. அந்த 18+ வெப்சைட்டில் ஒரு பல்லான வீடியோ இருக்குது. அந்த பல்லான வீடியோ போட்டு அவங்க மேட்ச் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஃபீலிங் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்ம எப்போ பண்ண போகிறோன்னு அவங்களுக்கு எண்ணம் ஏற்படும் போது திடீர்னு அவங்க கண்ணுக்கு எதிரே லீஜை வராங்க. அவங்க பார்த்து இருந்தால் அந்த பல்லான வீடியோ பையன் கூட இந்தமாரி நம்ம லீஜை ஃபிசிக்கலாக ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும். இதை பார்த்தோன்னே ஜாங்க்கு இன்னும் கோவம் வந்துடுது. அதான் அந்த பக்கம் அவங்க லீஜையை கொல்ற மாரி யோசிக்கிறாங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி போன எபிசோட் ஃபினிஷ் ஆன இடத்துக்கு வந்துடுது. போன எபிசோடில் ஹீரோயினி லீஜையோடைய ஃபோன் பார்த்துருப்பாங்களே, அந்த ஃபோனில் ஹீரோயினியை சம்மந்தப்பட்ட எல்லா பயோகிராஃபியும் இருக்குது. ஹீரோயினியோடைய எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஃபோனில் இருக்குது. இதை பார்த்து ஹீரோயினி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோயினியோடைய மிஸ்ஸிங் போஸ்டரு, ஹீரோயினியோடைய ஃபேமிலியை பற்றி அந்த மாதிரியான சில டீட்டெயிலாம் இருக்குது. அதை அவங்க ஃபோனுக்கு ஹீரோயினி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்த விட்டு ஹீரோயினி போக அப்படியே ஜாங்கை காமிச்சா ஜாங் சில டீட்டெயில்ஸ்லாம் இந்த பக்கம் கவர் பண்ணியிருக்கேங்க. அந்த மாதிரியான சில பயோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். சம்திங் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இதை நம்ம போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம். அதே சமயத்தில் இந்த பக்கம் லீஜை தூக்கத்துலேருந்து ஏஞ்சிருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏஞ்சிருக்கும் போது ஹீரோயினி பக்கத்தில் இல்லைன்றதுனால இந்த பக்கம் அவங்க ஃபோனை எடுத்து ஹீரோயினி எங்கே போயிருக்காங்கன்னு பார்க்குறாங்க. இப்போ தான் நமக்கு தெரியுது லீஜை ஹீரோயினியோடைய ஃபோனில் ஒரு ட்ராக்கிங் ஆப் ஏற்றிக்கிறாங்க. ஹீரோயினி எங்கே போனாலுமே இந்த பக்கம் லீஜைக்கு தெரியும். சரின்ற மாதிரி அவங்களும் ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட போகிறாங்க. லீஜை போகும்போது அவங்க அப்பா கிட்ட அவங்க சிஸ்டரை பற்றின சில பேச்சுக்கெல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க சிஸ்டர் எப்படி பாட்டவங்கன்ற மாரி அந்த சில டாப்பிக்லாம் அந்த பக்கம் போயின்னு இருக்கும்போது அப்படியே ஸ்கூலில் காமிச்சேன். ஸ்கூலில் யூரி ஜாங் இவங்க 2 பேருமே நடந்து போக அந்த இடத்துல யூரி வந்து இந்தமாரி ஜின்னு ஒரு பொண்ணை பார்த்துருப்போம். அந்த பொண்ணுடைய கார் ஸ்கூலுக்குள்ளார போகிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. இவன் எதுக்கு இந்தமாரி வரணுன்ற மாரி இந்த பக்கம் இவங்க யோசிச்சுன்னு இருக்க, அப்படியே ஹீரோயினி கிளாஸ்குள்ளார இருப்பாங்களா, ஹீரோயினி கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு லீஜை போகும்போது லீஜை அவாய்ட் பண்ணணுன்னு ஹீரோயினி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் லீஜை ஹீரோயினி பின்னாடி வர சரின்ற மாரி ஹீரோயினி ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாங்க.
ஆஃபீஸ் ரூமுக்கு போகும்போது அந்த இடத்துல ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறாங்களா. அதே சமயத்தில் ஜின் இந்த ஸ்கூலை விட்டு போகிற விஷயமா பேசின்னு இருக்கு. அதால் நீ ஜின்னுக்கு ஹாய் சொல்லாமேன்ற மாரி இந்த பக்கம் ஹீரோயினி லீஜய் கிட்ட சொல்லும்போது லீஜையும் ஒன்றும் நடக்காத மாரி இந்த பக்கம் ஹாய் சொல்லிட்டு வர இந்த பக்கம் என்ன நடந்திருக்குன்ற விஷயம் ஹீரோயினிக்கு நல்லாவே தெரியுது. ஒரு வீடியோ வச்சு தான் இந்த பக்கம் ஜின்னை லீஜை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த விஷயம் நல்லாவே ஹீரோயினுக்கு தெரியும். அது எதுவுமே தெரியாத மாதிரி இவங்க திரும்பி கிளாஸ்குள்ளார போகும்போது அந்த இடத்துக்கு சார் வராரு. சார் வந்து என்னமோ ஒரு ப்ராஜெக்ட் தந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் விஷயமா எல்லாருக்கிட்டையும் ரிசல்ட்டை தரும்போது எல்லாருமே வாங்குறாங்க. அதில் முக்கியமாக ஜாங் அதுக்கு தத லீஜையோடைய ஆன்சர் ஷீட் தான் நம்மக்கிட்ட காமிக்கிறாங்க. 2 பேருமே A- வாங்கியிருக்காங்க. அதில் இந்த பக்கம் ஜாங்குமே நீ என்ன மார்க் வாங்கியிருக்கேன்னு லீஜை கிட்ட கேட்கும்போது லீஜை அதை சொல்கிற மாரி தெரியல. அப்படியே அந்த பக்கம் சார் நம்ம ஹீரோயினை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினி மாரியான பயோகிராஃபியை தான் நீங்கள் எழுதணும். ஹீரோயினி ரொம்ப அழகாகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினை பார்த்து கற்றுக்கோங்க. அவங்க தானே உங்கள் கிளாஸ் மானிட்டருன்ற மாதிரி ஹீரோயினை புகழ்ந்துட்டு போக இதை பார்த்தோன்னே லீஜையும் அம்மா நீ என்ன பயோகிராஃபி எழுதுறன்ற மாதிரி கேட்க அதை பெருசாக ஹீரோயினி சொல்கிற மாதிரி தெரியல. அவங்க பயோகிராஃபி எடுத்து அவங்க பேக்கில் வச்சுக்கிறாங்க. பேக்கில் வச்சுட்டு இவங்க அப்படியே போயிடுறாங்க. அதே சமயத்தில் யாரோ ஒரு சஸ்பிஷியஸான பர்சன் நம்ம ஹீரோயினி பேக்கில் இருக்கக்கூடிய அந்த பயோகிராஃபி எடுத்து லீக் பண்ணிடுறாங்க. அதே சமயத்தில் யூரி இந்த பக்கம் சார் பின்னாடி போயிருப்பாங்க. சார் பின்னாடி போய் அவர் கூட கடலை போட்டுன்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினியோட அந்த ரிசல்ட் மாட்டுது. ஹீரோயினியோடைய பயோகிராஃபியில் அவங்க A+ மார்க் எடுத்துக்கிறாங்க. அதை யூரி எடுத்துன்னு போயிடுறாங்க. அந்த பக்கம் அப்படியே நம்ம யூரி வந்து பார்த்தீங்கன்னா பியானோ கிளாஸ்க்கு போயிடுறாங்க. அந்த பியானோ கிளாஸில் வாட்சுன்னு வரும்போது இவங்க கை ரொம்ப டல்லாக இருக்குது. அதே சமயத்தில் இவங்களால எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதில் பியானோ கிளாஸை நான் கட் அடிக்கணும் போது அந்த இடத்துல பியானோ டீச்சரை அதெல்லாம் முடியாது, நீங்கள் ஆல்ரெடி பணம் கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் நீங்கள் இங்கே வேலை செஞ்சு தான் தரணும்னு சொல்லும்போது யூரியுமே அங்கே காஸ்ட்லியான ஒரு பேக் இருக்கும், இதை வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு எப்படியும் அந்த பியானோ கிளாஸ்லேருந்து வர அந்த சமயத்தில் இவங்க கிட்ட தான் இந்தமாரி நம்ம ஹீரோயினியோடைய அந்த ரிசல்ட் இருக்குது பயோகிராஃபி. அதே சமயத்தில் ஹீரோயினி அவங்க கிளாஸ்க்கு வரும்போது அந்த இடத்துல ஹீரோயினி அவங்க பேக்கை செக் பண்ணுறாங்க. பேக்கில் பயோகிராஃபி கிடையாது. பயோகிராஃபியை காணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல எல்லா பசங்களும் அவங்களுடைய பேக்கை செக் பண்ணும்போது அதில் ஹீரோயினியோடைய அந்த பயோகிராஃபி இருக்குது. ஹீரோயினியோடைய பயோகிராஃபியை யாரோ ஒருத்தவங்க லீக் பண்ணிட்டாங்க. ஹீரோயினி பேக்லேருந்து யாரோ ஒரு சஸ்பிஷியஸ் பர்சன் அந்த பயோகிராஃபி எடுத்தாங்களா அவங்க தான் லீக் பண்ணியிருக்காங்க. அது மேபி யூரியா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது நமக்கு வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் தெரியும். இதெல்லாம் இவங்க பார்த்துன்னு போது அந்த மொத்த பயோகிராஃபியுமே நம்ம லீஜை வாங்கிட்டு ஹீரோயினியை கூட்டின்னு வெளியே போகும்போது ஹீரோயினி இந்த பக்கம் லீஜையை நிறுத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு உன்னை பற்றி தெரியுன்ற மாதிரி லீஜை கலெக்ட் பண்ண அந்த மொத்த டீட்டெயிலுமே காமிக்கிறாங்க. அந்த பக்கம் லீஜை கிட்ட ஜின்ன சம்மந்தப்பட்ட அந்த வீடியோ காமிக்கிறாங்க. அந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயின்னு இருக்க பாத்ரூமில் அந்த இடத்துல லீஜை பின்னாடி வந்து அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க முடியை எடுத்துடுறாங்க. முடியை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நான் இந்த முடியை சாம்பிளுக்கு அனுப்ப போகிறேன், வந்த ரூமர்ஸ்லாம் உண்மை தானே, நீ உண்மையாலுமே ட்ரக்ஸ் தானே எடுக்கிறேன், அதை அப்போலோஜைஸ் பண்ணுன்ற மாதிரி இந்த பக்கம் சொல்ல அவளுமே மன்னிப்பு கேட்டு ஒரு மாதிரி ஆமான்ற மாரி இந்த பக்கம் அவள் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான். அவளை ஒரு மாதிரி லீஜை இந்த பக்கம் பயம்படுத்தி வச்சுருக்கான். இந்த வீடியோ சொல்லி தான் சின்ன இந்த ஸ்கூலை விட்டு லீஜையும் அனுப்பிச்சி வச்சுருக்கான். அந்த விஷயம்லாம் அவங்க தெரிய வருது. ட்ரக்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, வேறு எந்த ஸ்கூல்லையும் சேர்க்க மாட்டாங்க. அந்த ஒரு ரீசனால் தான் இப்படிலாம் நடந்திருக்கு. இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கும்போது அப்படியே ஹீரோயினி அவங்கள பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எப்படி என்னை பற்றி தெரியும், உண்மையாலுமே உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும், என்னை பற்றி தெரிஞ்ச மொத்த உண்மையுமே நீ சொல்லுன்னு சொல்ல நம்ம லீஜை என்ன சொல்கிறதுன்ற மாரி ஒரு மாதிரி முடிச்சுன்னு இருக்கேன். அதோட இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினெட்லி நம்ம அப்லோட் பண்ணலாம். இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணுன்னா டெஃபினெட்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வர்ட்டா.